கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக இபிஎஸ் மீது டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து மேலும் பேசுவதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் சார். கொடநாடு விவகாரம் குறித்து இபிஎஸ் மீதான குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்னவாக இருக்கும், உங்களுடைய கருத்து சார்? இந்த கொடநாடு பல விஷயங்கள் அதில் இருக்கு. ஆக்சுவலா அது அந்த விசாரணையை அதிமுக ஆட்சியில் அந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் 24, 2017. அதுக்கு 2 நாள் கழிச்சு டிடிவி தினகரன் எலெக்ஷன் கமிஷன் கேஸில் அவர் திகார் ஜெயிலுக்கு போயிட்டார். அவர் சசிகலா அவர்களும் ஜெயிலில் இருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்தபோது அவங்க 2 பேருமே அது தொடர்ச்சியாக நடக்கும்போது இல்லை. ஸோ அந்த சூழலில் தொடர்ந்து நடந்த விசாரணை அந்த விசாரணை முழுமையாக நடந்ததுன்றது ஒரு சந்தேகம் இருந்தது. 21 தேர்தல் போது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மாசத்துல கொடநாடு விசாரணையை முடுக்கிவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம்னு ஸ்டாலின் சொன்னார். பட் இன்னைக்கு வரையும் அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு விசாரணைக்கு கொண்டு வரப்படுறதுன்றதான் அடிப்படையான விஷயம். செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, A1 அப்படின்னு ஒரு விஷயத்த பயன்படுத்தினாரு எடப்பாடியை பற்றி குறிப்பிடும்போது. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த விசாரணை நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ ஜாமீனில் இருக்காங்க. அந்த மனோஜ், சயான் போன்றவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் ஜாமீனில் இருக்காங்க. சுஜீவன் ஒருத்தர் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. அவர் அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு அவருக்கு அதிமுக தொழில்நுட்ப அணியில் மாநில அளவில் பொறுப்பு கொடுத்தாங்க அவருக்கு. அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு கொலை வழக்கில் செக்யூரிட்டி ஒருத்தர் தப்பிச்சு போனார். அந்த செக்யூரிட்டியை பிடிக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒருத்தர் இறந்து போனார். அப்புறம் கனகராஜன் ஒருத்தர் இறந்து போனார். அப்புறம் சயான் ஒருத்தர் அவரோட ஒய்ஃபு குழந்தைங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. ஒரு சாதாரண கொள்ளை, அதில் ஏதோ ஒரு பொம்மையோ கரடி பொம்மையோ திருடு போச்சுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ச்சியா இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலா. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல இந்த விசாரணை ஏன் நிற்குது அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலா என்ன காரணம்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த ஏப்ரல் 24க்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி, ஒரு வாரம் பின்னாடி, குறிப்பாக சேலம் பகுதியிலையும் குறிப்பாக சென்னையில் சில பகுதிகளில் இருந்தும் எந்தெந்த நம்பரில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து எந்தெந்த நம்பருக்கு டெலிஃபோன்ஸ் எல்லாம் போச்சு, அந்த கிரீன்வேஸ் ரோடு பக்கத்துலேருந்து யார் யாருக்கு டெலிஃபோன் போச்சு, சேலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து யார் யாருக்கு டெலிஃபோன் போச்சு போன்ற பல விஷயங்கள் போலீஸ் ட்ராய் என்ற அமைப்பிட்ட கேட்டாங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் அந்த ட்ராய் இதுவரை அந்த பர்டிகுலர்ஸை கொடுக்காதே இருக்காங்க. அதனால விசாரணையில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன் கொடுக்காத இருக்காங்க ட்ராய் மத்திய அரசு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அப்போ ட்ராய் என்னைக்கு அந்த விஷயங்களை கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த கேஸ்ல ஒரு பிரேக் வரும். ஆக்சுவலா எக்ஸாக்டா அப்பதான் ஒரு தெளிவு பிறக்கும். இப்போ ட்ராய் எவ்வளவு நாள் டிலே பண்ண போறாங்கன்னு தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்து கூட ட்ராய்ட்டே அந்த பர்டிகுலர்ஸ் வாங்க முடியல. அந்த டெலிஃபோன் பர்டிகுலர்ஸ், கால் பர்டிகுலர்ஸ் வாங்க முடியல, கால் ரிஜிஸ்டர் வாங்க முடியல. அப்போ நிச்சயமாக சந்தேகம் இன்னும் வளரதான் செய்யும். டிடிவி தினகரன் சொல்ற விஷயங்கள் கரெக்ட் தான் சார். அதே மாதிரி டிடிவி உள்ளிட்டவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இபிஎஸ்க்கு புதிய தலைவலியாக மாற வாய்ப்பு இருக்கா? அது குறித்து உங்களோட கருத்து சார்? என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை பற்றி ஒரு வெளிப்படையாக பேசணும். அவங்களும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன்னா நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பார்த்துட்டு அது போலீஸ் சொல்கிறத வச்சு நம்ம பேசுகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எக்ஸ்பெடைட் பண்ணுறதுக்கு, விசாரணையை துரிதப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எங்கே பிரச்சனை இருக்குன்னு அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஏற்கனவே செங்கோட்டையன் A1 சொல்லிட்டாரு, இப்போ தினகரனும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டியது அல்லது எங்கே இது பெண்டிங்காக இருக்குன்னு சொல்ல வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட பொறுப்பு, தமிழ்நாடு போலீஸோட பொறுப்பு. அவர்கள் வெளிப்படையா சொல்லணும். ஏன் இந்த விசாரணை தடைப்பட்டு கிடக்கு, எந்த இடத்துல முடங்கி கிடக்கு, ஏன் ஊட்டி கோர்ட்ல துரிதமா விசாரணை பண்ண மாட்டேங்கிறாங்க, அதோட ரகசியம் என்ன, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இருக்கு. இல்லாட்டி இந்த சந்தேகம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது இதை பத்தின குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.